வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்பு. இன்னைக்கு திண்ணையில நாம பார்க்க போறது உணவே மருந்து அப்படிங்கிற வகையில நம்ம தமிழ் மக்கள் தொன்று தொட்டு ரொம்ப பழங்காலத்துல இருந்து, அதாவது 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்தே பயன்படுத்திட்டு வந்த, அதாவது ஓலைச்சுவடியில இருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஊறுகாய் செய்முறை. அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சித்தர்கள்ல முதன்மையானவரா கருதப்படுற அகத்தியர் சொன்ன ஒரு ஊறுகாய் செய்முறை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் சொன்ன அந்த ஊறுகாய் செய்முறையில குறிப்பிடப்படுற காய் நாரத்தங்காய், அதாவது சிற்றான்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை நாரத்தங்காய்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இங்க ரொம்ப குறிப்பா சொல்லக்கூடியது என்னன்னா, அதாவது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னே சொல்லலாம். அவ்வளவு பழமையான தொன்று தொட்டு மக்கள் கடைபிடித்ததை இன்னும் நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி வருஷ கணக்குல ஊறுகாய் பண்ணி அதை இந்த மாதிரி ஜாடிகள்ல போட்டு வைக்கிறது நம்ம மக்களோட வழக்கம். இப்ப அந்த நாரத்தங்காயோட ரெசிபியை நீங்களே பாருங்க. கச்சல் நாரத்தங்காயை கத்தியால் வளையமாக்கி மிச்சமாய் உப்பு தோழில் மிளிர் மஞ்சள் வெந்தயத்தை நச்சவே வறுத்து நன்றாய் தூளை நறுந்திட்டு வச்சமில் ஊறுகாயாய் அருந்தவே செரிக்கும் அன்னம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலோட பொருள் என்னன்னா, பிஞ்சு நாரத்தங்காயை எடுத்து அதை கத்தியால வளையமா வெட்டி அதை உப்பு தூள்ல சேர்த்து அது கூட மிளிர் மஞ்சள் வெந்தயம், அதாவது மஞ்சள் நிறத்துல இருக்கிற வெந்தயத்தை வறுத்து சேர்த்து அதை ஊறுகாயா தயாரிச்சு நாம சாப்பிட்டோம்னா செரிக்கும் அன்னம், சாப்பாடு செரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஊறுகாய் ரெசிபியில அவரு வத்தல் சேர்க்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். காரம், அதாவது வத்தல் பிற்காலத்துலதான் நம்ம பழக்கத்துல வந்துச்சு. அது வரைக்கும் காரத்துக்கு நம்ம மக்கள் கறி அப்படின்னு சொல்லப்படுற மிளகை தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம தமிழ்ல குறிப்புகள் இருக்கு. இந்த சமையல் குறிப்பை உங்களுக்கு கொடுத்தது அகத்தியர், சித்தர் பெருமான் அகத்தியர் கொடுத்தது. இவர், அதாவது இன்றைக்கு கிடைக்கிற சித்த மருத்துவ நூல்கள்ல பாதிக்கு மேல இவர் எழுதின நூல்கள் தான். தஞ்சையில இருக்கிற சரஸ்வதி மஹால்ங்கிற நூலகத்துல ஓலைச்சுவடிகளா இருந்த அகத்தியரோட குறிப்புகள் எல்லாம் தொகுத்து அகத்தியர் நூல் திரட்டுன்னு ஒரு நூல் உருவாக்கியிருக்காங்க. அதுல இருந்துதான் இந்த குறிப்பு எனக்கு கிடைச்சது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நல்ல தகவலோட நம்ம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.